ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்டிலேயே ஃபேஸ் பெயிண்டிங் செய்யக்கூடிய பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பெயிண்ட்டை நான் 3 மெத்தடில் செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதை படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கிற சின்ன குழந்தைங்களுக்காக இந்த பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஸ்கூலில் காம்படிஷன் நடக்கும்போது தேவைப்படும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் பேபி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், பேபி லோஷனும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் செய்கிறதுக்காக பேபி பவுடரும் பேபி லோஷனும் நான் யூஸ் பண்ண போகிறேன். கலருக்காக கேசரி பொடி இருக்கும் இல்லையா, அந்த கேசரி பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பேபி பவுடரை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நான் இந்த ட்ரேயில் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் கேசரி பொடி நான் ஆட் பண்ண போகிறேன். கலர் உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக வேணுமோ அல்லது லைட்டாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேசரி பொடி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆரஞ்சு கலருக்காக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேங்க. க்ரீன் கலருக்காக மறுபடியும் நான் பேபி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ட்ரேயில் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஃபுட் கலர் தான், இதுவும் பவுடர் ஃபுட் கலர், இதையுமே நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை நம்ம இப்போ 2வதாக எடுத்து வச்சுருந்ததில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே பவுடர் ஃபுட் கலர் சேர்க்கும்போது இந்த பேபி பவுடரோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேபி லோஷன் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பேபி பவுடர் எடுத்தோம் இல்லையா, அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு பேபி லோஷனும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த விதமான லம்ஸும் இல்லாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா இது சீக்கிரமாக கெட்டு போயிருங்க. அதனால ஒரு ட்ராப் அளவுக்கு கூட தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நீங்கள் எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒருவேளை கிளிட்டர் பெயிண்ட்டாக உங்களுக்கு வேணும்னா ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளிட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கிராஃப்ட் ஒர்க் பண்ணக்கூடிய கிளிட்டரை ஆட் பண்ணாதீங்க. இப்போ க்ரீன் கலருக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேபி லோஷன் எடுத்திருக்கேன். இதையுமே நம்ம கலந்துடலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த விதமான லம்ஸும் இருக்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பெயிண்ட் கடையில் வாங்கும்போது எப்படி திக்காக டார்க்காக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இதுதான். 2வது மெத்தட் செய்கிறதுக்காக ஃபேஸ் பவுடர் எடுத்திருக்கேங்க. பான்ஸ் ஃபேஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இதையுமே ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபேஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். எந்த பிராண்ட் ஃபேஸ் பவுடராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பான்ஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, உங்ககிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலருக்காக எல்லோ கலர் குங்குமம் எடுத்திருக்கேங்க. இந்த குங்குமத்தை நான் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். எல்லோ கலரில் ஃபுட் கலர் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது என்னோட மேக்கப் கிட் தான். இதிலேருந்து பிங்க் கலர் ஐஷேடோ நான் எடுத்துக்க போகிறேன். ஐஷேடோவில் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் பெயிண்டிங் உங்களுக்கு என்ன கலரில் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்ட் ரெடி பண்ணுங்கள். இப்போ நான் பிங்க் கலர் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். கலர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் நம்ம அதிகமாக சேர்த்துருந்தா கூட சில ஐஷேடோஸ் கலர் கம்மியாக தான் கொடுக்கும். அதனால நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான கலர் வர வரைக்கும் நீங்கள் இந்த ஐஷேடோவோ குங்குமமோ சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் பேபி லோஷன் எடுக்கலைங்க. அதுக்கு பதிலாக வேஸ்லின் இருக்கு இல்லையா, அது அந்த லோஷன் நான் எடுத்திருக்கேன். இது பாடி லோஷன் தான், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவுமே அப்படிதாங்க, எந்த விதமான கட்டிகளும் இல்லாத மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிங்க் கலர் பெயிண்ட்டுங்கிறதுனால நான் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பேபி லோஷன் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்ககிட்ட எந்த பிராண்ட் பேபி லோஷன் இருந்தாலும் சரி அல்லது பாடி லோஷன் இருந்தாலும் சரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒன்று, தண்ணி மட்டும் கலக்கக்கூடாது. இப்போ 3வது மெத்தட் செய்கிறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவரை நீங்கள் இந்த பெயிண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து நான் இந்த ட்ரேயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஃபுட் கலர் தான், என்ன லிக்யூட் ஃபுட் கலர் இது. ஸோ இந்த ஃபுட் கலரும் நான் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இது மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து வேஸ்லின் தாங்க எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேபி லோஷன் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குமே வேஸ்லின் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருந்தோம். அதனால ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லோஷன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா பெயிண்ட் வந்து போடும்போது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. பவுடர் எடுத்தாலும் சரி, லோஷன் எடுத்தாலும் சரி, ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து நான் எந்த கலருமே சேர்க்க போகிறது இல்லைங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கூடவே இப்போ இந்த லோஷனும் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ஒயிட் கலராகவே கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு எங்கள் பாப்பாவோட ஃபேஸில் தான் அப்ளை பண்ண போகிறேன். இதை அப்ளை பண்ணிக்கிட்டே நம்ம சேனலில் இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிடலாம். அதே நேரத்தில் நம்ம சேனலில் நடக்க போகிற கிவ்அவேக்கான கொஷின் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பெயிண்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஓப்பனில் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக இருக்கிற கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஹலோ குட்டீஸ், லாவண்யா, அக்ஷிதா 6th ஸ்டாண்டர்ட், பிரியா, சிவஸ்ரீ, எஸ் தீபா, தீபிகா, வி பவிஷ்ணா, திருத்தியா, எம் சஃபா, ருக்கியா, டேனிகா, சம்யா 10th ஸ்டாண்டர்ட், சுஜி, நவீன், எம் ரிசானா 6th ஸ்டாண்டர்ட், அர்ஜுன் கான் 1st ஸ்டாண்டர்ட், சுதன் யுகேந்திரா, கௌசல்யா, ஆர்.எஸ். சம்ரிதாஸ்ரீ, ரிதுவர்ஷினி, தேவி பிரபா, காவ்யப்ரியா, டி அக்ஷயாஸ்ரீ, எஸ் தேஜஸ்வினி இனியாஸ்ரீ, எஸ் தேஜஸ்விகா 9th ஸ்டாண்டர்ட், கனிகாஸ்ரீ பாஸ்கரன், வி அர்ச்சனா 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன், கே சுதிக்ஷனா, ஏஞ்சல், நஃபீலா அஃப்ரின் 3rd ஸ்டாண்டர்ட், என்.எஸ். யூசுப், ஜனனி 7th ஸ்டாண்டர்ட், ஷரத், சஃபிகா 9th ஸ்டாண்டர்ட், ஷிவானி ஸ்ரீ, ஆயிஷா, ரிஷா, ஹரிவர்த்தனா, ரத்தீஸ் பாலா, அக்ஷரா எஸ் பாரதி 6th ஸ்டாண்டர்ட், ஆர் உமா மகேஸ்வரி, ஆர் மோனிஷா, பிரீதா 4th ஸ்டாண்டர்ட், அஃப்ரா, ஃபாத்திமா, மதுமிதா 8th ஸ்டாண்டர்ட், வி அக்ஷிதா, ஆர் விஷ்ணுபிரியா 9th ஸ்டாண்டர்ட், சந்தியா சாண்டி, கே தக்ஷா கோவை, ஸ்ரீலயா, ஷாலின், பிரியங்கா, ஸ்மிதா ஜெயபாரதி, விகாசினி, மதுஸ்ரீ பாஸ்கரன், ரோஷனா 11th ஸ்டாண்டர்ட், குலன்சாய் விஷைனா, சசிராஜ், ஜே தர்ஷினி 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன், ரஹ்மத் அலி, பி மதுமிதா 3rd ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், ஜே.ஆர்.டி. ஜனனி, சி.டி. ரஞ்சனி, சி.ஏ. திவ்யா அக்ஷயா, ரோஷினி, அனுஸ்ரீ, சுதா 9th ஸ்டாண்டர்ட், வின்யா, வின்மிகா, பூரணி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். வசுந்தரா, ஷம்ஷத் பேகம், ஆர் காவ்யா 4th ஸ்டாண்டர்ட், பத்மாவதி வெங்கட், ஜி ரேகா 9th ஸ்டாண்டர்ட். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ குட்டீஸ். ரேவாஸ் ஆர்ட்ஸுடைய கிவ்அவேக்கான கொஷின் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலில் 5 விதமான பெயிண்ட் ப்ரஷ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்டாக பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எந்தெந்த பொருட்களை உபயோகப்படுத்தி 5 ப்ரஷ் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களோட ஆன்சரை என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.